காவேரி யாரு கிருஷ்ணகிரிக்குள்ளவே போல ஓசூருக்குள்ளவே போல அதுக்கு நான் தலையாட்டுறேன் ப்ளீஸ் மண்டே காவேரி யாரு கிருஷ்ணகிரி ஓசூருக்குள்ளவே போல அனந்தஜித் அறிவால் என்ன சொல்றாருன்னா வந்து ஓசூருக்குள்ள வந்து ஒரு டேம் கட்டணும்னு சொல்றாரு சூப்பர் திட்டம் ஆனா ஓசூர்ல காவேரி வரலன்றதா ஒரே ஒரு பிரச்சனை சொல்றாங்க ப்ரொபோசல் யார் கொடுத்தன்னு தெரிஞ்சா இது உண்மையா போய் தெரியும் 21ல காமராஜர் வந்து அடிக்கல் நாட்டிட்டாரு திட்டம் இந்த குண்டிக்குள்ள மூளை வச்ச ஆனந்தஜித்துக்கு நம்மனால தூக்கமே போச்சு போல. ஆனந்தஜித் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஓசூர்ல மேகதாது அணையை கட்டுவோம், அது மூலமா கர்நாடகாவுக்கு தண்ணி வேணுமா கர்நாடகா எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணுமா தமிழ்நாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓசூர்ல காவிரி யாரே கிடையாது, ஓசூர்ல ஓடுறது வந்து தென்பண்ணையாறு அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் மேப் போட்டு அவருக்கு விலக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்காக தான் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. அதுலயும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓசூர்ல காவிரி யாறு ஓடுது அப்படின்னு சொல்றாரு. ஓசூருக்கும் காவேரி யாறு தமிழ்நாட்டு எல்லைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏறக்குறைய 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ப்ரோ. காவேரி ஆறு ஓசூர்ல ஓடல, கிருஷ்ணகிரியில காவேரி ஆறு ஓடல. கிருஷ்ணகிரிக்கும் அந்த காவேரி ஆறு ஓடுற அந்த எல்லைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் டீடைலா மேப் போட்டு கொடுக்குறேன். ஆனா இதோட காவேரி ஆறு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வருதுல வில்லிகுண்டலு இந்த ராசிமணல் ஏரியா வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைக்குள்ள வருது. ஆனா ஓசூர்ல காவேரி ஆறு ஓடல. அதை தெளிவா புரிஞ்சுக்க. இவனை எல்லாம் வந்து தமிழ்நாடு பாடநூல் திட்டம் வடிவமைக்கிற ஒரு குழுல இவர் ஒரு ஆளு விலங்குண்டா தமிழ்நாடு. அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த குண்டியில மூளை வச்ச ஆனந்தஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா காமராஜர் அடிக்கல் நாட்டிட்டாரு, நீ போய் தேடிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்க அப்படின்னா ராசிமணல் எங்க இருக்குன்னா ஒகேனக்கல்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரியா? அந்த ஏன் காமராஜர் அணை கட்டணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு வந்து 3 அணைகள் இருக்கு. ஒண்ணு மேட்டூர் அணை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து திருச்சியில வந்து முக்கொம்பு அணை இருக்கு, கல்லணை அணை இருக்கு. 3 அணைகள் தான் தமிழ்நாட்டுக்குள்ள காவேரி நீரை தேக்கி வைக்கிறதுக்குள்ள அணை. அப்போ இந்த மழைக்காலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா ஏறக்குறைய அதிகமான காவேரி நீர் போய் கடல்ல வீணா கலக்குது. அப்போ கடல்ல கலக்குற இந்த காவேரி நீரை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு அணை கட்டலாம், தமிழ்நாடு எல்லையில கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டதுதான் இந்த ராசி மணல்ல வந்து ஒரு அணை கட்டலாம் அப்படின்னு. கர்நாடகாவுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு இல்ல, புரியுதா? கர்நாடகாவுக்கு தண்ணியை கொடுக்கறது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த அணை ஏன் கட்ட முடியல அப்படின்னா அந்த அணை கட்ட முடியாம போனது காரணம் என்ன அப்படின்னா ரிசர்வாயர் சொல்லுவோம், அதாவது நீர் தேக்க பகுதி. அந்த ரிசர்வாயர் பகுதி இருக்குல்ல அது வந்து பாதிக்கு மேல எங்க வருது அப்படின்னா கர்நாடகா எல்லைக்குள்ள வருது. அப்போ கர்நாடக அரசு அதுக்கான அனுமதியை கொடுக்கல. அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். மேகதாது அணை கர்நாடகா எல்லைக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டு எல்லையில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கர்நாடகா உள்ள கட்டணும் நினைக்கிறான் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வர தண்ணி எல்லாம் தேக்கி வைக்கணும். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி காவேரி நீர் வரணும்னாலும் அது கர்நாடகா தான் டிசைட் பண்ணும். சரியா? இதனாலதான் கர்நாடகா மேகதாது அணையை கட்டணும்னு சொல்றான். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு, இதை புரிஞ்சுக்க. ராசிக்கு மணல்ல வந்து அணை கட்டணும்னு சொன்னது தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற வீணா போய் கடல்ல கலக்குற நீரை காமராஜர் தேக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. கர்நாடகா மேகதாது அணை கர்நாடகாக்குள்ள கட்டணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்க கூடாது, அதை தேக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கோ. புரியாம லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. குண்டிக்குள்ள மூளை வச்ச ப்ரோ, திரும்பவும் சொல்றேன், ஓசூர்ல காவேரி யாரு ஓடல, அது தென்பண்ணை யாரு அந்த ராசிக்கல் அப்படின்ற ஒரு அப்புறம் அந்த இடத்து பேர் வந்து ராசி மணல், ராசி கல் இல்ல. உனக்கு ராசி கல் இல்லைன்னா விஜயனா கூட ஒரு ஜோசியர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு, நல்லா பெரிய கல்லா உங்க சைஸுக்கு தூக்கி கொடுக்கும்.